ஏங்க, யார் அடிச்சாலும் திருப்பி அடிப்பீங்களா? நம்ம மேலே தப்பு இல்லைன்னா யார் அடித்தா என்ன, திருப்பி அடிக்க வேண்டியதான். யார் அடிச்சாலும்? டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், பெரியவங்களை தவிர யார் அடித்தாலும் திருப்பி அடிக்கலாம், தப்பு இல்லைம்மா. யார் அடிச்சாலும்? யார் அடித்தாலும் திருப்பி அடிக்கலான்றேன்ல. குளிர் அடிச்சா, மழை அடிச்சா, வெயில் அடிச்சா, ஏங்க புயல் அடிச்சா? 10 மாசம் சுமந்ததையே 10,000 முறை சொல்லி காட்டுறவங்க தான் இந்த பெண்கள். ஆனா வாழ்நாள் முழுக்க தன்னுடைய பிள்ளைகளை மனசுல வச்சு சுமந்தாலும் ஒரு முறை கூட சொல்லி காட்டாதவங்க தாங்க ஆண்கள். ஏய், என்ன பிங்கி இது? ஒரே ஆச்சரியமா இருக்கு. இந்த தடவை நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்க. நான் யாரு தெரியும்ல, ஒரே பாட்டிலே படிச்சு கலெக்டர் ஆகிற ஆளு. இனிமே எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். ஹலோ பாலாஜி சார், வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க தம்பி. அதான் நீங்க எங்க இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. யோ, அங்க ஒரு டாடா ஏசி போகுதுல்ல, அது எங்க அப்பா பேர்ல தான் ஓடுது. என்னடி சொல்ற? நான் டீசல்ல ஓடுதுன்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? நான் டயர்ல ஓடுதுன்னு நினைச்சேன். என்னடி சொல்ற? நான் என்ஜின்ல ஓடுதுன்னு நினைச்சேன். என்னடா சொல்ற? சின்ன வயசுல எங்க அப்பா என்ன பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பட போகுதுன்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காக இது வரைக்கும் உருப்படாம வாழ்ந்துட்டு இருக்கேன். மிஸ், நீங்க டெஸ்ட் வைக்கும் போதெல்லாம் இதோ இவ என்ன பார்த்து காப்பி அடிக்கிறா மிஸ். ஏய், அவ 10 மார்க் வாங்குறா, நீ 0 மார்க் வாங்குற. அவ எப்படி உன்னை பார்த்து காப்பி அடிப்பா? அவளுக்கும் 0 வாங்கணும்னு ஆசை வந்துருச்சோ என்னவோ, எனக்கு எப்படி மிஸ் தெரியும்? யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்ற அசிங்கமா தெரியல. இல்ல வேற எப்படிதான்டா சொல்றது? துரை தூங்குறார், துரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லு என்னாச்சு. அதான் ஒண்ணும் இல்ல சொல்றேன்ல. பொண்ணுங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதும், கண்டக்டர் சில்லற இல்லைன்னு சொல்றதும் ஒண்ணு. உள்ள நிறைய இருக்கும். ஒண்ணும் இல்ல சொன்னா அப்படியே விட்டுருவீங்களா? சரி, என்னாச்சுன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல. நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. உட்காருங்க. பரவாயில்லைங்க. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. வேண்டாங்க. என் பேரு சந்தோஷ் சுப்பிரமணியம். வீட்ல எல்லாரும் என்ன சந்தோஷ்னு. எங்க அப்பா சொன்னாருங்க. ரெண்டு இடத்துல மட்டும் நம்ம பேசவே கூடாதுங்க. ஒண்ணு முட்டாள்கள் மத்தியில, ரெண்டாவது புத்திசாலிகள் மத்தியில. ஏன்னா 2 பேருமே நம்மளோட கருத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. అది షూటింగ్నొక పోయి మారి మారి തണ്ണി കുടിച്ച് ത്രോട്ട് കുറച്ച് ഡാമേജ് ആയി. എന്റെ വോയിസ് കേട്ടിട്ട് സ്കൂളിൽ എല്ലാരും ചിത്രാമ്മയുടെ പോലെ ഉണ്ടെന്ന് പറയും. കുട്ടി കുട്ടി പ്രൈസ് എല്ലാം കൂടെ വാങ്ങി. இன்னைக்கு என்ன நியூஸ்னு படிப்போம். உலக அளவில் ஆண்கள் சமைக்கும் சமையலே அதிக அளவு சுவையானது என்று அறிக்கை. ஏங்க, இப்ப என்ன படிச்சீங்க? உலக அளவில் ஆண்கள் சமைக்கும் சமையலே அதிக அளவு ஆபத்தை விளைவிக்க கூடியது. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, இதென்ன புதுசா படிக்கிறீங்க? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்.